இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு சர்வனம தேவன் நமக்கு கொடுத்தபடினாலே நாம் தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கலாம். அருமையான தேவ ஜனமே, மனிதனை தேவன் தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அவர் மிகவும் விரும்பினார். அவருக்கு தேவ தூதர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை, ஆணையும் பெண்ணையும் அவர்களால் வருகிறதான ஜனங்களையும் அவர் தன்னோடு கூட தம் மகிமையை கொடுத்து அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்பினார். ஆனால் தேவ தூதர்களுக்கு அது மிகுந்த ஆவலாய் இருந்தது. நம்மளோட சற்று சிறியவனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அவன் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி செய்வது நமக்கு கிடைத்ததான பாக்கியம் என்று சொல்லி தேவ தூதர்கள் அதிகமாக மனிதர்களுக்கு உதவி செய்தார்கள். தேவன் முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாக இருந்து மனிதர்களுக்கு ரொம்ப அன்பாய் நடந்து கொண்டார்கள். மனிதர்களை பார்க்கும்போது தேவ தூதர்களுக்கு ஆவலாய் இருக்கிறது, மிகுந்த ஆவல். அல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு கொடுத்த மகிமை வேற, மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகிமை வேற. அப்படி இருக்கும்போது தேவ தூதர்களுக்கு மனிதனை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம். மனிதனோடு கூட அவர் உறவாடுவது தேவ தூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. தேவனை கனப்படுத்துவது போல தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை தேவ தூதர்கள் மிகுதியாய் கனப்படுத்துவார்கள். அல்லேலூயா. மரியாதையோடு கனத்தோடு அவர்களை வழிநடத்துவார்கள். ஏனென்றால் மனிதன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவன், மனிதன் தேவ சுவாசத்தை பெற்றவன், ஜீவனை பெற்றவன் என்று அவர்கள் மனிதனுக்கு மிகுந்த தொண்டுகளை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். யோவான் 1 அதிகாரத்திலே நான் படிக்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அதிலே 3வது வசனத்தை படிக்கும்போது சகலமும் தேவனாலே உருவாக்கப்பட்டது, சகலமும் தேவனால் கொடுக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டது, சகல அதிகாரங்களும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அன்பான தேவஜனமே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற இந்த நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலே தேவனாகிய கர்த்தரை, சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் அண்டி வாழ்வது நமக்கு பாக்கியமா இருக்கிறது. ஒருபோதும் நம்மை அவரை கைவிட மாட்டார். நமக்கு ஆபிரகாம் சொல்கிறார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார். இன்னொருத்தர் சொல்கிறார், தேவன் என்னை கைவிடவில்லை, நான் தான் தேவனை விட்டு விலகிவிட்டேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை கைவிடவில்லை, சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை கைவிடவில்லை. இவை பொழுதிலே கைவிட்டேன், ஆனால் உறக்கமான இரக்கங்களோடு உன்னை சேர்த்துக்கொண்ட என்ற வார்த்தை ஒவ்வொரு தெய்வ மனிதனுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு தெய்வ மனுஷிக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது. அவர் நம்மை கைவிடாமல் நமக்கும் தேவனுக்கும் உள்ள பகைகளை அவர் தகர்த்து போட்டு அவராகவே வந்து நம்மோடு கூட உறவாடுகிறார். அது எவ்வளவு பெரிய அது ஆச்சரியமான வர்ணிக்க முடியாத அன்பு. எனக்கு அன்பானவர்களே, 89வது வருஷம் நாசிரத்துல, தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத்திலே நாசர் சென்டர் வைத்தோம்ல நான் இருந்தேன். அப்போது யாருமே அந்த ஹாலில் இருந்தேன் இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் உங்களுடைய அன்பு மாத்திரம் என்னை விட்டு விலகாதபடிக்கும், உங்களுடைய அன்பை மட்டும் நீங்கள் என்னை விட்டு எடுத்து விடாதபடிக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னேன். அந்த நாள் இருந்து எனக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், பசிகள், பட்டினிகள், நிர்வாணங்கள், இழிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கையிலே எல்லையற்றதாக இருந்தது. அல்லேலூயா. தெய்வ அன்புதான் இம்மற்றும் எனக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறது. எல்லா மனிதர்களும் போய்விட்டார்கள். பணம் இல்லை, நல்ல உடுத்துவதற்கு வஸ்திரம் இல்லை. அன்பான தேவஜனமே, என் பசிக்கு ஆகாரம் இல்லை. நான் என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் தனிமையா வீதியிலே செல்வேன், ஊழியம் செய்வேன். என்னை பார்க்கிறவர்களை சொல்லுவேன், ஆண்டவரே, இவன் ஒரு அழகு செடியாக இருக்கிறான், இவன் மீது என் கிண்ணறத்தை நான் வைக்கல் ஆகாது. இவன் ஒரு அழகு செடியாக இருக்கிறான், இவனுடைய நிழலிலே நான் இளைப்பாற ஆகாது. உங்களுடைய நிழல் எனக்கு போதும். ஒரு பாட்டு இருக்கு, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா,
சாய்ந்திழைப்பாரிடுவேன். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நிழல் எனக்கு போதும். நீர் எனக்கு பாடுபட்ட பாடுகள் எனக்கு போதும். உம்முடைய நிழலிலே நான் சாய்ந்திகளை பாருகிற பாக்கியம் எனக்கு மிகுதியாய் கிடைத்தால் போதும் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கொண்டு தனிமையாய் செல்வேன். யாரிடத்திலும் பழக மாட்டேன். அன்பானவர்களே, தேவன் அவருடைய அன்பை எனக்குள்ளே மிகுதியாய் வைத்திருந்தார். எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. நான் ஒரு அனாதையை போன்று அலைந்து திரிந்தேன். தாவீது சொல்கிறார், வனாந்தரத்திலே அலைந்து திரிகிற நாரைக்கு ஒப்பானேன் என்று சொல்கிறார். அதே போன்றுதான் என் வாழ்க்கை. எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். நான் தனிமையிலே வாழ்கிற வாழ்க்கை, எந்த அனுகூலமும் இல்லாத வாழ்க்கை. குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, உண்ணுவதற்கு ஆகாரம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, செலவழிப்பது கொஞ்சம் பணம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, நான் உடுத்துவதற்கு நல்ல வஸ்திரம் இல்லாமல் போகிறேன். ஒரு நிர்பந்தம் எனக்குள்ளே வந்துவிட்டது. என் குடும்பத்தார் எனக்கு கொடுத்த உடைகளை அவர்கள் பிடுங்கி விட்டார். அன்பான தேவ ஜனமே, இதை தேவன் மறக்க மாட்டார், நானும் மறக்கவில்லை. ஆனால் அவருடைய அன்பு என்னிலே மாறி போகவில்லை. என் எதிர் வீட்டார் 3 பெண்கள் என் அம்மாவோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். துணி துவைப்பதற்கு என் சிப்பா வீட்டில் யாருக்கெல்லாம் கொடுத்து விடலாம் என்று எண்ணி மூட்டை கட்டி வைத்திருந்தேன். அந்த நேரம் அவர்கள் எனக்கு கொடுத்த ஃபேன் செட் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டார்கள். நான் ஒரு டிராயரோடு தான் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்குள்ள வந்துவிட்டது. அப்பொழுதுதான் நான் விட்ட யாருக்காயிலும் கொடுத்து விடலாம் என்று எண்ணின அந்த ஜிப்பா வேஷ்டி அப்படியே இருந்தது. ஆண்டவரே, அதை துவைத்து உடுத்துவதற்கு கூட ஏரியல் பவுடர் வாங்கணும்னா 2 ரூபாய் வேணும். அந்த 2 ரூபாய் பணம் கூட என் இடத்துல இல்லை. இவரெல்லாம் கூட்டமாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்து பரியாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்காவிட்டால் சோப்பு எல்லாவற்றையும் எடுத்து வீட்டில் வைத்து கூட்டி விட்டார்கள். எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் கொடுக்காவிட்டால் என் தேவன் தருவார் என்று சொன்னேன். எப்படி கிடைக்கும் உனக்கு? தேவன் தருவார். அருமையானவரே, எங்க வீட்டுக்கு எதிர ஒரு காட்டு ஓடை மரம், முள்ளு மரம் இருந்தது. திடீர்னு காக்கா வந்து அந்த இடத்துக்காக உட்கார்ந்து ஒரு சவுண்ட் போட்டது. மேலே பார்த்தால் அதன் வாயிலே 2 ரூபாய் தாள் இருந்தது. அவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். நான் கையை நீட்டினேன், 2 கையை. அந்த 2 ரூபாயை என் கையில போட்டது. அவர்கள் எதிர்வே கேரியல் பவுடர் வாங்கி என் துணியை துவைத்தேன். அது ஏற்ற வீட்டா சொன்னாங்க, அக்கா இது தெய்வ குத்தமாயிரும், அவனை பாருங்க தேவன் தருவார் என்று சொன்னான். காக்காயே 2 ரூபா கொண்டு கொடுத்துட்டுது. இனிமேல் சோப்பு சீப்பு எடுத்து அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிரு, இது தெய்வ குத்தமாயிரும் அப்படி என்று சொல்லிவிட்டு கலைந்து போய்விட்டார்கள். அவர்கள் எதிர்வே காகம் 2 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தது. அதை வாங்கி அதை எடுத்து ஏரியல் பவுடர் வாங்கி என் துணியை ஜிப்பா வச்சு நான் கழுவி அதை காய வைத்து உடுத்தி கொண்டேன். அவர்கள் எனக்கு கொடுத்த பேண்ட் எல்லாம் ஷர்ட் எல்லாம் அவர் பிடுங்கி விட்டார். அன்பான தேவஜனமே, ஒன்றும் இல்லாமையிலே உருவாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் நிர்வாணமாய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. தேவன் எனக்கு அந்த நிர்வாணத்தை மூடத்தக்கதான ஒரு இரக்கம் பாராட்டினார். அப்படிதான் ஆதாம் தேவனை விட்டு விலகினான். அவன் நிர்வாணமாய் நிற்கிற நிர்பந்தத்தை கண்டு தேவன் உற்று பார்த்தார். அவனுக்காக மிருகம் அடிக்கப்பட்டது, அவனுக்கு ஒரு உடை கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே என்று கதறினான். அவன் அந்த நாளிலிருந்து ஆண்டவரை மறுபடி நினைவு கூர்ந்தான். அன்பானவர்களே, மனிதன் நம்மை கைவிடலாம், மனிதன் நம்மை விட்டு விலகலாம். 89வது ஆண்டு சொன்னேன், உம்முடைய அன்பு எனக்கு போதும் தேவனே. இந்த உலகத்துள்ள எல்லா மனுஷரும் என்னை கைவிட்டார், உம்முடைய அன்பு எனக்கு போதும், உம்முடைய அன்பை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து விடாதையும் என்று சொன்னேன். அன்பானவர்களே, வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற அந்த நாரை போன்று நான் இருக்கிறேன் என்று தாவீது சொல்வது போன்றே என் வாழ்க்கையிலே வந்து விட்டது. தனிமையான வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. என்னை விசாரிப்பார் இல்லை, என்னை சேர்ப்பார் கிடையாது, என்னை புறக்கணிப்பார், என்னை பரியாசம் பண்ணுகிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அன்பு என்னை விட்டு எடுபடாமல் இருந்தது. அவருடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருந்து என்னை வழி நடத்தினது. அது எனக்கு அனுபவ பாடமாக இருந்தது, பிராக்டிக்கல் லைஃப்.
இன்றைக்கு யார் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் பிரதர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதானே ஒரு வழியை தேவன் எனக்கு வைத்து அந்த வழியில நடத்தினார். எல்லாம் எந்த மனிதனும் போக முடியாது. என் பின்னே ஒரு மனிதன் இல்லை, எனக்கு முன்னே ஒரு மனிதன் இல்லை, என் வலதுபுறம் ஒரு மனிதன் இல்லை, என் இடதுபுறம் ஒரு மனிதன் இல்லை, யாருமே இல்லை. தனிமைப்படுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில இருந்தது. அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு பாக்கியம். தேவனுடைய அன்பு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாதிருந்தால் போதும் என்கிறதானே அந்த நம்பிக்கையின் வார்த்தை. 89 இதுவரையில் தேவன் தம்முடைய அன்பை என்னை விட்டு எடுத்து விடாதபடிக்கு தேவன் என்னை காப்பாற்றினார். அன்பை எனக்குள்ளே தக்க வைத்தார். எல்லாம் போய்விட்டது. எல்லா ஊழியக்காரரும் என்னை விட்டு விட்டார்கள். பெற்றோர் எல்லாரும் என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் எனக்கு ஆதரவாய் இருந்து இம்மட்டும் வழி நடத்துகிறது. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, இது போன்ற ஒரு என்னை விட ரொம்ப கஷ்டம் வேதனைப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீர் இருக்கலாம். தேவனை பார்த்துக்கோள். தேவனை அன்பு உனக்குள்ள இருந்தால் போதும். ஊழியக்காரனுக்கு தேவன் தான் முக்கியம் வழியே உலகம் முக்கியம் இல்லை, சொந்தக்காரர் முக்கியம் இல்லை, பெற்றோர் முக்கியம் இல்லை, உடன் பிறந்தவர்கள் முக்கியம் இல்லை, நண்பர்கள் முக்கியம் இல்லை. எல்லாரும் நம்மை விட்டு அகன்று போவார்கள். தேவ அன்பு நம் உள்ளத்திலே இருந்து நம்மை ஆளுகை செய்ய வல்லதா இருக்கிறது. என்னோட அனுபவத்தை பேசுகிறேன். தேவன் கைவிட மாட்டார். கலங்காதே, திகையாதே. தேவன் உன்னை அழைத்தவர். உன் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். நான் எல்லாவற்றையும் விட்டேன், எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே. அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, தேவன் உன்னை அழைத்தவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன் இளவயதின் பக்தியை அவர் மறந்து போக மாட்டார். அவர் உன்னை காப்பாற்றுவார். தேவ அன்பை அண்டிக்கொள். மனிதனிடத்தில் செல்லாதே. தேவ சமூகத்தில் உட்கார். இதைதான் இந்நாள் வரை செய்கிறேன். தேவ அன்புதான் நமக்கு மிகுதி தேவை. தேவ அன்புதான் நம்மை வழிநடத்தும். தேவ அன்புதான் நம்மை அவர் சமூகத்தில் நிறுத்தும். தேவன் நம்மை கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ ஜனமே, எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. அவரால் உருவாக்கப்பட்டதை அல்லாமல் வேறு யாராலும் ஒன்றையும் உருவாக்க இயலாது. நம் வாழ்வுக்குரிய எல்லாம் அவர் கையிலே இருக்கிறது. நம்ம ஜீவனுக்குரிய எல்லாம் அவர் கையில இருக்கிறது. உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள். தேவ அன்பினால் ஆத்மாவை நிரப்பிக்கும். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரனே, அதோ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இரவு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து நாளைக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து அடுத்த வாரம் வரப்போற எந்த முட்டாள் நான் சொன்னானா அவனை செருப்பாலே அடிங்க. இயேசு கிறிஸ்து வருவார். அவர் தாமதம் பண்ணுவார். எல்லாத்தையும் விளக்கி நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து அங்க வருவார், இங்க வருவார், அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. 88வது வருஷம் ஒரு சொப்பனம் பார்த்தேன் நான். அப்பொழுது ஒரு கூட்ட பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் இதுல தேவ ஜனங்களும் உட்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். என் மணவாளன் எப்பொழுது வருவார்? என் மணவாளனை நான் எப்பொழுது பார்ப்பேன்? என் மணவாளன் எப்பொழுது வருவார்? நம்முடைய மணவாளன் எப்போ வருவார்? நம்மை அவர் சேர்க்கும்படி எப்பொழுது வருவார்? நாம் எப்பொழுது நம் மணவாளனோடு இணைந்து அவரோடு கூட நாம் சென்று வாழலாம் என்று அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறதை என் சொப்பனத்திலே கேட்டேன். சொப்பனத்திலே கேட்டு பார்க்கையில தேவன் எப்போது வருவாரோ தெரியாது. மணவாட்டி மணவாளனுக்காக காத்திருக்கிறார். வரைக்கு ஆயத்தப்படுகிற தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். முதலாவது, அவருடைய அன்பினால் நாம் அளவற்ற நிலையிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் அன்பினால் நிரம்பி அவர் மடியிலே உட்கார்ந்து அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரிலே முத்தமிடுகிறதான அனுபவம் தான் மணவாட்டியினுடைய அனுபவம். அல்லேலூயா. தேவனுடைய வரைக்கு போகணும், அவர் வருகையிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற, ஆசைப்படுகிற, விருப்பப்படுகிற தெய்வ பிள்ளைகளே, இதுதான் உங்கள் அனுபவமா இருக்க வேண்டும். தெய்வ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும்.
அவர் மடியிலே உட்கார வேண்டும், அவர் மார்பிலே சாய வேண்டும், அவரிலே முத்தமிட வேண்டும். இந்த மேன்மையான அன்புதான் நம்மை வரைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். இயேசு கிறிஸ்து வரும்போது பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும், தொனிப்பார். ஆனால் நீ நிலையாத நேரத்தில் வரும்போது நீ பூரணமாக்கப்பட்டவளா இருந்தால் அந்த எக்கால சத்தம் உனக்கு மட்டும்தான் கேட்கும், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்காது. காரணம், அது வரிக்கு ஆயத்தப்படாதவர்கள். தெளிவா இருக்கிறது. இருவர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இருவர் அறுவடை செய்வார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அன்பான தேவஜனமே, இதுதான் நாம் ஆண்டுடைய வரிக்கு என்று நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டார். அவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படிப்பட்டதான நீ அயர்ந்த நித்திரையில் இருந்தாலும் உன் சரீரம் மறுரூபமாகிவிடும். இம்மை பொழுதிலே நீ எடுத்துக்கொள்ளப்படுவார். 90வது வருஷம் நான் தூத்துக்குடி மாவட்டம் மீரான் குளத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என்னோடும் கூட கீழே ஒரு பையன் படுத்து கொண்டான், சுகுமார் அவன் பேர். அண்ணானுகளே, 1 மணிக்கு மேலே இந்த தேவதூதர்கள் வந்து என்னை கொண்டு போய் விட்டார்கள். அவனுக்கு அயர்ந்த நித்திரை தான். என்னை கொண்டு போய் விட்டார்கள். அன்பானவர்களை, நான் சொல்வதற்கு சர்வவல்லமையுள்ள தேவனே அதுக்கு சாட்சியா இருக்கிறார். மிகுந்த வேகம், அவ்வளவு வேகத்துல என்னை கொண்டு போய் ஒரு சிங்காசனத்துக்கு முன்பே வைத்தார். அதுக்கு முன்பே என்ன இருந்தது தெரியுங்களா? பெரிய அகின் மதில். அந்த அகின் மதிலுக்குள்ளே நீ கடந்து போக வேண்டும். எல்லோருக்கும் இடங்களில் போக முடியாது. ஐயோ, நெருப்பு அக்னியா இருக்க, நான் எப்படி வருவேன்? நீ வா என்று கூப்பிட்டார். அந்த மதில் என்னை பட்சிக்கவில்லை. அதன் பிறகு ஒரு பெரிய கர்த்தருடைய தேவனுடைய தூதனானவர் ஒரு 4 அடி நிகழத்தில் உள்ள ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அவர் என்னை வரவேற்றார். அதன் பிறகு ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்குள்ளே நுழைந்து போய் பார்த்தார். அங்கு ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே கம்பீரமாக ராஜமுடியோடு கூட ஒருவர் இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை பார்த்து, ஓ, இது தேவனாச்சுதே என்று சொல்லி அவர்களிடத்திலே மண்டியிட்டேன், நெடுமுழங்கால் போட்டேன். அவர் சொன்னார், என்னை அவன் அறிந்து கொண்டான். அன்பான தேவஜனமே, அன்று அவன் என்னை ஆசீர்வதித்தார். சில விஷயங்களை காண்பிக்கும்படி சொன்னார். அதன் பிறகு என் மகனை கொண்டு போய் அங்கே விடுங்கள். எந்த தேவத்தூள் என்னை கொண்டு போனார்களோ அதே தேவத்தூள் முன்வந்து என்னை இங்கே விட்டு விட்டார். இது யாருக்கு தெரியும்? எனக்கும் என்னை கொண்டு போன தேவ தூதர்களுக்கும் சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு தான் தெரியும். இவர்தான் சாட்சி. அன்பான தேவஜனமே, ஒரு தேவ தூதர்களே அவர்கள் அவ்வளவு வேகமாக பறந்து செல்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் உயரத்திலே நிற்பார். எக்கால சத்தம் கேட்கும், உனக்கு மட்டும்தான் கேட்கும். உன் சரீரம் மறுரூபமாகும். இமைப்பொழுதுல தேவ தூதர்களே அதிவேகத்துல கொண்டு போனார். ஆனால் நீ மறுரூபம் அடையும் போது உன் சரீரமானது மறுரூபம் அடையும் போது மின்னலை விட 10 மடங்கு இமை பொழுதிலே நீ மறுரூபம் அடைந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு சென்று விடுவார். உன்னை வரவேற்பதற்காக தேவ தூதர்களும் தேவனுடைய பரிசுத்தவான்களும் தேவனும் காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. மறுரூபத்தின் ஆவி, மறுரூபத்தின் மகிமையை நாம் இந்த பூமியிலே பெற்று வாழ வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். எனக்கு தேவன் சொல்லிக் கொடுத்ததை தான் சொல்கிறேன். டிபிஎம்ல இருக்கிற ஒரு சில ஊழியர்கள் டிபிஎம்க்கு விரோதமாய் நான் பேசுகிறதாக சொல்லுகிறார். சிபிஎம் விசுவாசிகளும் சிபிஎம் விரோதமாய் பேசுகிறதாக சொல்லுகிறார். நான் அப்படி சொல்லவில்லை. அன்பானவர்களே, ஒரு ஊழியக்கார், நீ 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறீங்க, நீங்க பேசுனது என் காதில் கேட்டு எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கிறது. இவனுக்கு நான் உதவி செய்யலாம் என்று பார்த்தால் நம்ம ஊழியத்துக்கு விரோதமாக பேசுகிறான். நமக்கு விரோதமாக பேசவில்லை. அது மேன்மையான சபை. டிபிஎம் ஊழியம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவனுடைய வாசஸ்தலம். 1000 பேர் வருவார்கள், 1000 பேர் போவார். அதல்ல, அந்த ஊழியத்தை நடத்துகிற தேவன் அங்கே இருக்கிறார். அது ஒருவரால் உணர முடியாது, ஒருவரால் பார்க்கவும் முடியாது. அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரனே, தேவனுடைய அன்பை பெற்று வாழ்ங்கள். நான் யாருக்கு விரோதமாக பேசுகிறேன்? என்னுடைய தலை மகிமை, என்னுடைய கனம் எல்லாம் டிபிஎம் ஸ்தாபனம் தான்.
அங்கதான் தேவன் என்னை நடத்தினார், அங்கதான் தேவன் என்னை இடைவிட்டார், அங்கதான் தேவன் என்னை உருவாக்கினார், அங்கதான் மகத்துவம் உள்ள மகிமை அடைய செய்தார். அது எனக்கு கிடைத்த பாக்கியமான. அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அது எனக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர்கள். அருமையானவர்களே, நான் டிபிஎம் பெருமான் பேசுகிறதா நினைக்க வேண்டாம். நான் பிரமாணத்தை பிரதானப்படுத்தி ஆண்டவர் எனக்கு சொன்னார், அதை பிரதானப்படுத்துங்கள் என்று தான் சொல்கிறேன். முடிந்தால் பிரதானப்படுத்துங்கள். எனக்கு தான் பேச வேணாம். உண்மையான அப்படி தேவனோடு இருக்க தேவ மனிதனா இருந்தால் ஆண்டவரிடத்தில் என்னை குறித்து விசாரிப்பார். உன்னோடு கூட தேவன் பேசுவார். நாம் மறுரூபம் அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் தெளிவா இருக்கிறது. பூர்ணராக்கப்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டிபிஎம்முடைய தலைமை ஊழியம் என்ன? எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு எல்லா ஞானத்தோடு புத்தியோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதான் தலைமைத்துவத்தின் ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் நமக்கு ஊழியம் செய்கிறார். அதன் அடிப்படையில தான் அதிலே அடியன் உருவாக்கப்பட்டேன், வழிநடத்தப்பட்டேன். அன்பியான தேவஜனமே, தேவன் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசத்தினாலே நாம் பூர்ணராக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு பாடல் இருக்கிறது, இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும். அது பாடல் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் மறுரூபம் அடைகிறதான பாக்கியத்தை, அந்த மகிமையை அடைந்து, அந்த கிருபைகளை அடைந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாவிட்டாலும் கவலை இல்லை. நான் தேவனை குறித்து தான் மேன்மைப்பார். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அன்மையானவர்களே, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ ஆண்டவரே எங்களை ரட்சிக்க வல்லவராகி உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவோம், மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்தும் நாம் யாரையும் புகழக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் தான், அவர் போதும் நமக்கு. அவரை நம்மை மறுரூபப்படுத்துவார். தேவனை சார்ந்து வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேவ கிருபை என்றைக்கு உள்ளது. டிபிஎம் ஊழியம் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிற ஊழியம். அடியனை அதுக்கென்று என் பரிசுத்தவாங்க பழகினார். எத்தனையோ ஊழியக்காரெல்லாம் இருக்காங்க. எங்க ஒரு ஆளு நீ மரணப்படுக்க சாக போறான், ஒரு பரலோகத்துக்கு எப்படிங்க பண்ணி கேளுங்க, பதில் சொல்லவே தெரியாது. ஏனென்றால் அவர் அந்த மோட்டிவேஷன் வளர்க்கப்பட்டவர் இல்லை. அந்த தரிசனத்தில் அவர் வந்தவர்கள் கிடையாது. சபை வளர்க்க வேண்டும், வருமானத்தை கூட்ட வேண்டும், பெரிய ஆராதனை ஸ்தலத்தை கட்ட வேண்டும், காரிலே போக வேண்டும், பெரிய பெரிய மதிப்பு மரியாதையோடு வாழ வேண்டும். இதான் இவர்களுடைய தரிசனம், வெளிப்படுத்தல். அன்பானவர்களே, டிபிஎம் ஊழியம் அப்படி கிடையாது, அப்படி இல்லை. எந்த மனிதனும் கிறிஸ்து இயேசுவை தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு எல்லா ஞானத்தோடு புத்தியோடு உபதேசம் பண்ணத்தக்கதானே அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். சரி, எல்லா ஞானம்னா என்ன? ஒரு 5 ஞானங்கள் இருக்கிறது. அதை சொன்னால் அதான் எங்களுக்கு தெரியுமே. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், பழைய கவிஞன், 2 பக்கம் மடி அரிசியை போட்டு ஒரு பக்கம் உளுந்த போட்டு ஆட்டி நைட்டு ஆட்டி வச்சு மறுநாள் இட்லியோ தோசையோ ஊற்றினா அவன் இந்த மாதிரி சொல்லுவான், அதான் எனக்கு தெரியுமே. ஒரு பக்கம் பருப்பை போட்டு வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சு சாம்பாரை வைத்தால் அதான் எனக்கு தெரியுமே. இது போன்றுதான் நான் சொல்லிவிட்டால் அதான் எனக்கு தெரியுமே என்று சொல்வீர்கள். நீங்கள் கண்டுபிடிங்கள், என்னோட கூட பேசுங்கள். அன்பானவர்களே, மனிதனை வரிக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு 5 விதமான ஞானம் இருக்கிறது. அது வேதத்தில் தான் இருக்கிறது. எல்லோருக்கும் ஆண்டவர் அதை தரமாட்டார். ஒரு குறிக்கோள் இல்லாத ஊழியக்கார் சிலருக்கு ஒரு குறிக்கோள் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், இதுதான் குறிக்கோள். இன்னொரு குறிக்கோள் ஜனங்களை சரியாய் வழி நடத்த வேண்டும். 3வது குறிக்கோள் எந்த மனிதனும் கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனாய் நிறுத்த வேண்டும், இதுதான் குறிக்கோள். தேர்ந்தவனாய் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு தேவன் விசேஷ ஞானத்தை தருகிறார். அவனோடு ஆண்டவர் இடைபடுகிறது விசேஷமா இருக்கும், அவனை வழி நடத்துகிற விதம் விசேஷமாக இருக்கும், அவனை வளர்க்கிற விதம் விசேஷமா இருக்கும். தோரணையும் வேறு. அவன் மண்டையிலே பணம் இருக்காது. ஒரு ஆத்மா, ஒரு மனிதனை கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனாய் நிறுத்துகிற ஊழியக்காரனுக்கு பணம் என்பதே மனதிலே இருக்காது. அவன் பணத்தை எடுத்து வைக்க யாரையும் ஏமாற்றமான எத்தனையோ ஸ்தாபனங்களிலிருந்து பணத்தை தேடி கொண்டு வந்து தனிமையாக ஊழியம் ஸ்தாபித்து ஊழியம் செய்கிற பல பேர் இருக்கிறார். அந்த சிபிஎம் ஸ்தாபனத்திலிருந்து ஒரு நயா பைசாவோட கொண்டு வராமல் வந்து இம்மட்டும் வாழ தேவன் உதவி செய்கிறார். பலர் எனக்கு தெரியும். லட்சக்கணக்கில் பணங்களை ஒரு ஸ்தாபனங்களிலிருந்து இருந்த ஸ்தாபனம் திருடி கொண்டு வந்து
இடம் வாங்கி ஊழியங்களை ஸ்தாபித்த பலர் உண்டு. அவன் ஒரு இடத்துல திருடினால் எல்லா இடத்திலும் திருடுவான். ஒரு இடத்துல ஏமாற்றினால் அவன் வாழ்நாளெல்லாம் ஏமாற்றுவான். ஒரு இடத்துல பொய் சொன்னால் அவன் வாழ்நாளெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டுதான் வாழ்வான். இப்படிப்பட்டவன் எந்த மனிதனை கிறிஸ்து இயேசுவிலே தேனமாய் நிறுத்த முடியாது, வழி நடத்த முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை சார்ந்து வாழ்வோம். நாம் யாரையும் வஞ்சித்ததாகவோ யாரும் மோசம் போக்கினதாகவோ என் வாழ்க்கையில இல்லை. யார் பணத்தையும் நான் திருடவில்லை. என் மனைவி கூட இதுவரை நான் துரோகம் பண்ணினதில்லை. அன்பான தேவஜனமே, தேவன் ஊழியக்காரன், தேவனை அண்டிக்கொள். தேவன் தான் நமக்கு முக்கியம். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். டிபிஎம்க்கு ஊழியக்காரர்கள் என்னை நிந்திக்க வேண்டாம். தேவன் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். 89வது வருஷம் முதல் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சங்கீதம் 148. உன் பிள்ளைக்கு ஒளிவு மரத்தை சுற்றிலும் உன்னை சுற்றிலும் ஒளிவு மரத்தின் கண்டுகளும் போனே. அப்போ இருந்த சாமல் அண்ணாச்சு, உனக்கு அண்மையுடைய அழைப்பு இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, நீ கல்யாணம் கட்டி தான் ஊழியம் செய்யணும், உனக்கு அண்மையுடைய அழைப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டார். ஆனா எனக்கு கஷ்டம் ஆண்டவரே, அண்மையுடைய அழைப்பு இல்லை. அதுதான் உண்மையாயிற்று. அன்பானவர்களே, 148வது சங்கீதம் தான் 128வது சங்கீதம் தான் மற்றும் அதன்படி என் பிள்ளைகள் ஒளிவு மரத்தின் கண்டுகளை போல எனக்கு இருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்தார்கள். அவங்க தேவன வார்த்தைகளை கை கொள்ள அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாம். அப்படி அல்ல, நான் எங்கே வளர்ந்தனோ அதே இடத்துல ஞானஸ்தானம் என் பிள்ளைகள் பெற வேணும்னு சொன்னால் 2015வது வருஷம் குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை நாங்கள் பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஃபெய்த் வைத்து என் பிள்ளைகள் இருவரும் செல்லகுமார் என்பவர், செல்லகுமார் தான் செல்லகுமார் சென்ட்ரல் பாஸ், அவர் சென்ட்ரல் பாஸா இருந்தார். உதயகுமார் என்பவர் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் பாஸா இருந்தார். அந்த உதயகுமார் என்பவர் இடத்துல தான் என் பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்றார். டிபிஎம்ல தான் என் பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்றான். அதுதான் என்னிடத்துல. அங்கே அவர்கள் ஞானஸ்தானம் பெறட்டும், அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையுமாக இருக்கும் என்று சொல்லி நானே கொடுத்துருவேன். எனக்கு எல்லா அங்கீகாரமும் இருக்கு. ஆனால் அங்கே எடுக்கட்டும் என்று என் பிள்ளைகளை எடுக்க வைத்தேன். தேவன் நல்லவர், தேவன் கிருபை உள்ளவர். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பி வாழ்வோம். சகலமும் அவர் மூலமாய் வந்தது. நாம் தேவனை பற்றி கொள்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவார். நான் இன்னொரு வருடம் அவருடைய அன்பு தான். டிபிஎம் விசுவாசிகளை தேவனுடைய ஊழியக்காரன். என் பேரை கெடுக்காதே, என்னிடத்துல சபதம் போடாதே, முடிந்தால் எனக்கு உதவி செய். என் கண்ணை ஆபரேஷன் பண்ணுவதற்கு 60,000 தேவை. லென்ஸ் வைப்பது 60,000 தேவை. இந்த திருநெல்வேலியில் இருக்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு 60,000 இருந்தால் உங்களுக்கு மிஷினை வச்சு லென்ஸ் வச்சிருவோம், சுத்தப்படுத்தினோம். 60,000 தேவை என்பதற்காக இல்லை என்று வந்துவிட்டேன். முடிந்தால் உதவி செய்யும். ஆனால் என் பேரை கெடுக்காது. நான் டிபிஎம் குருவா பேசவில்லை. அதுதான் என் தலையின் பலன். டிபிஎம் ஸ்தாபனமே, நீதான் என்னுடைய தலையின் பலன். நீதான் என்னுடைய ராஜ கிரீடமாய் இருக்கிறாய். உன்னிடத்திலிருந்து தான் தேவன் என்னை பிரித்தார். உன்னிடத்தில் வைத்துதான் தேவன் என்னை வளர்த்தார். நீ என்னுடைய தாய். அருமையானவர்களே, தேவனுடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார். தயவு செய்து டிபிஎம் விசுவாசிகள் என்னை கெடுத்து பேசாதீர்கள். டிபிஎம் ஊழியக்காரர்களை கெடுத்து பேசாதீர்கள். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தாலும் எங்களை நீ ஒரு வரைக்கு ஆயத்தப்படுத்தி வழி நடத்தும் சந்திக்க தகுதிப்படுத்திடலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.